அந்த அறிவிப்பு 0 நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு போராட்டம் பண்ண எல்லாருமே வந்து மகிழ்ச்சியோட அவங்க பேசுனதை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது அந்த வேலை நிறுத்தத்தையும் வாபஸ் வாங்கிட்டாங்க, அதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அப்போ எப்படி அது அவங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலையா? அதாவதுங்க, நான் ஒரு சில விஷயங்களை வெளிப்படையாக சொன்னேன், எங்கள் சங்கத்துக்காரங்களை கூச்சிக்குவாங்க. அதாவதுங்க, நான் தான் சொல்கிறேன், ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அவையில். ஒரு அரசு ஆட்சியில் இருக்கும்போது அதற்கு காவடி தூக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் இருக்கிறா? அப்படி எல்லாரும் இருக்காங்க. நான் அவங்கள சொல்லல, நான் சொல்லல. சில நீங்க சில அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன். சில திமுகவுக்கு முதலமைச்சரை சந்தித்து வலியுறுத்திய யார் தெரியுங்களா? சிபிஐ, சிபிஎம், விடுதலை ஒத்துழைக்கக்கூடிய 3 பேரும் போய் சேர்ந்து உட்கார்ந்து பேசி என்று சொல்லி ஒத்துழைக்கக்கூடிய அவர்களுக்கு லட்டு கூட கொடுங்கன்னு சொல்றாரு. சைக்காலஜில ஒரு தேரி ஒன்று இருக்கு, கிரேப் ஒயின் தேரின்னு ஒரு தேரி இருக்கு. கிரேப் ஒயின் தேரி சைக்காலஜில ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்ல ஒரு பாடம் இருக்கு. ஒரு பொய்யை, ஒரு அறிவிப்பை மீண்டும் மீண்டும் வரவேற்பதன் மூலமாக, பரப்புவதன் மூலமாக ஒரு கட்டத்தில் உண்மை என்று கடைசியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு போய் சென்று சேர்ந்து விடும். ஆட்சி முடிவதற்குள் இவங்களால் கொடுக்க முடியும். அல்ல, அடுத்து இருக்கக்கூடிய அந்த அம்சம் எப்படி பாக்குறீங்க? இப்ப திருமண முன்பணம் அப்படிங்கறத அதிகப்படுத்திருக்காங்க. அதே போன்று குடும்ப ஓய்வூதியம் 60 விழுக்காடு, இந்த மாதிரி 10 ஆண்டுகள் பணியாற்றினாலே அவங்களுக்கு பென்ஷன் அப்படிங்கிற அந்த அறிவிப்புகளோட ஏத்துக்க மாட்டாங்க. எல்லாமே சிறு சேமிப்பிலிருந்து வரக்கூடிய திட்டம். அங்கே தொடக்கத்திலே அது முடிஞ்சிருச்சு. சிறு சேமிப்பு திட்டம். பெயரில் வந்திருக்கக்கூடிய இந்த சிறு சேமிப்பு திட்டத்தை முதல்வர் அவர்கள் உடனடியாக அவர்கள் பின்வாங்க வேண்டும். இவர்களால் ஓய்வூதியம் தர முடியும், அந்த அளவுக்கு நிர்வாக கட்டமைப்பு இவர்களிடையே உண்டு. இவர்கள் பின்வாங்கவில்லை என்று சொன்னால் உச்சநீதிமன்றத்தில் வழக்குக்கு செல்வோம். நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். அதே போன்று போராட்டத்துக்கும் தயாராகி கொண்டிருக்கிறோம். இந்த ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம்.